நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க உங்க அம்மா? எதுக்கு இப்ப சவுண்ட் குடுக்குற? யார் சவுண்ட் குடுக்குறாங்க? நீதான். நான் சவுண்ட் குடுக்குறேன்? ஆமா. அப்போ உங்க அம்மா கத்துறது மட்டும் என்ன சங்கீதமா? இப்ப என்னடி உன் பஞ்சாயத்து? உங்க அம்மாவோட பஞ்சாயத்து என்னன்னு முதல்ல கேளு. என்னது? எப்ப பார்த்தாலும் குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு. நீ என்ன எப்படி கல்யாணம் பண்ணேன்னு சொல்லவா? என்னடி மிரட்டுறியா? ஓ போய் சொல்லு. ஒரு நாள் எப்படி அந்த உண்மை தெரியத்தானே போகுது. ஆனா அந்த உண்மை தெரியும் போது நீ அசிங்கப்பட்டு நிப்பேன்னு தாண்டி இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உன்னைய கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஐயோ சாமி, இந்த போர் அடிக்கிற டயலாக் எல்லாம் தயவு செஞ்சு பேசாத. இந்த மாதிரி அம்மாஞ்சிய மூஞ்ச வச்சுக்கிட்டு அப்பாவிய பேசினா நான் நம்பிடுவேனா? இதெல்லாம் வேற யாருக்கிட்டயாவது காட்டு, என்கிட்ட காட்டாத. நீ யாரு, உன் சுயரூபம் என்ன எல்லாம் முழுசா தெரிஞ்சவ. என்கிட்ட உன் சித்து விளையாட்டெல்லாம் பழிக்காது. அப்ப என்னைய பத்தி உனக்கு முழுசா தெரியும்? ஆமா. என்னைய பத்தி முழுசா தெரிஞ்ச உனக்கு என் மனசுல இருக்கிற காதல் மட்டும் உனக்கேண்டி புரிய மாட்டேங்குது? காதல்னா என்னன்னு முதல்ல உனக்கு தெரியுமா? அது என்னன்னு தெரிஞ்சிருந்தா நீ இப்படி என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்க மாட்ட. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாததுதான் காதல். அப்படி எதுவும் எதிர்பார்ப்பு இருந்தா அதுக்கு பேர் காதல் இல்ல, வேற. இத பார், நான் உன்னைய மனசார தொந்தரவு பண்ணணும்னு நினைச்சு எதையும் பண்ணல. நான் உன் மேல வச்சிருக்கிறது உண்மையான காதல் தான். எனக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. பதிலுக்கு நானும் உன்னை காதலிக்கணும்னு நினைக்கிறியே, அது எதிர்பார்ப்பு இல்லையோ? உன்கிட்ட என்னால பேசி ஜெயிக்க முடியாதுரி. ஆனா ஒண்ணு சொல்றேன், நீ பேசுறதெல்லாம் வார்த்தைக்கு வேணும்னா நல்லா இருக்கலாம், ஆனா வாழ்க்கைக்கு ஒத்து வராதுரி. அதையேதான் நானும் சொல்றேன். மத்தவங்க சொல்றாங்கன்றதுக்காக நானும் நீயும் கணவன் மனைவியா வாழ்ந்து குழந்தையெல்லாம் பெத்துக்க முடியாது. ஏண்டி இப்படி என்ன அநியாயத்துக்கு சித்திரவதை பண்ற? எது? நான் உன்னை பண்றது சித்திரவதை, நீ பண்றதுக்கு பேரு காதலா? உனக்கு என் மேல உண்மையிலேயே அன்பு இல்லாம இருக்கலாம், ஆனா மத்தவங்க முன்னாடியாவது கொஞ்சம் என் மேல அன்பு இருக்கிற மாதிரி நடின்னு தான் சொல்றேன். அதானே நினைச்சேன். நடிக்கிறதெல்லாம் உனக்கு கை வந்த கலையா இருக்கலாம், ஆனா மத்தவங்களுக்கும் அதே நடிப்பு வரும்னு நினைக்காத. அதுவும் எனக்கு வரும்னு கனவுல கூட நினைக்காத. உன்னை நடிக்க சொன்னது ஏன் தப்புதான் தாயி. ஆள விடு. இதுக்கு பேசாம நான் சாமியாரா போயிருக்கலாம். புலி 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 வாடா. 10 நிமிஷத்துல போன் பண்றேன்னா இதான் அவன் 10 நிமிஷமா? விஷயம் பெருசு புலி, அதான் நேர்ல பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சுமக்க முடியாத பெரிய கதையை கொண்டு வந்திருக்க போல, இந்த மாதிரி வேர்த்திருக்கு. ஆமா புலி. சரி, பரபரப்பா ஆரம்பி. நீ அன்னைக்கு சொன்ன மாதிரி எந்த சம்பவமும் நடக்கல புலி. பாக்கெட் அடிக்கணும் இப்பெல்லாம் திருந்திட்டாங்களா? இப்பெல்லாம் எவன் பாக்கெட்ல காசு வச்சிருக்கான்? எல்லாரும் ஏடிஎம் கார்டுல வச்சுட்டு அலையிறானுங்க. சரி, கதையை சொல்லு. பஸ் ஸ்டாண்ட்ல யாரும் செயின அறுக்கவும் இல்லை, யாரும் குத்துப்படவும் இல்லை. கத்தி குத்து நடந்திருக்கு, அது கோயில்ல. எந்த கோயிலு? வேம்பிலியம்மன் கோயிலு. குத்து வாங்கினது யாரும் தெரியுமா? பெரியவரோட சின்ன பையன். உனக்கு யார் தகவல் சொன்னது? தேங்காய் கடை மாரியப்பன். குத்துனவன் யாருன்னு சொன்னாங்களா? இல்ல, அவன் அன்னைக்கு கடையை திறக்கல, கேள்விப்பட்டிருக்கான். சரி, நீ போய் நம்ம மொட்டையன் பழனி எங்க இருக்கான்னு பார்த்து கூட்டிட்டு நம்ம இடத்துக்கு வந்துரு. சரி புலி. தண்ணி எண்ணியை போட்டு தூயினாயடா. சரி புலி. டே தம்பி, வெளியே விட்டாங்களா? என்ன ஜாமீனா? ஆமா. எங்க போற? ஃப்ரெண்ட பைக் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன், அவனை பார்க்க போறேன். வரத்துக்கு லேட் ஆகிற மாதிரி இருந்தா என் கூட வாடா, நான் கூட்டு போறேன்.
இல்ல பரவாயில்ல வேணாம் விடு. அட நம்ம பைபிளே ஆயிப்பிட்ட, அப்புறம் ஏன்டா தயங்குற? எங்கடா தம்பி போகணும்? குருவி கரைக்கு. அங்க என்ன ஜோலி? கத்தி ஏதாவது செய்ய கொடுத்துருக்கியா? ஏன் கேக்குற? நம்ம வரவு செலவு பூரா அங்கத்தானடா போகுது. நெட்டைய செவப்பா ஒருத்தர் இருப்பானே, அங்கன்னேன் பேரு, நல்ல தொழில்காரன்டா. கத்தி அப்படியே அல்வாக்குள்ள இறங்குற மாதிரி ஸ்மூத்தா இருக்கும்டா தம்பி. டேய், நான் என்ன திருப்பாச்சி கதையா சொல்லிட்டு இருக்கேன், வாயை பொழந்துக்கிட்டு இருக்க? உட்காரா தம்பி, வண்டியில போவோம். ஏண்டா தம்பி, என்ன உனக்கு சேது மட்டும்தான் பழக்கமா இல்ல அவன் தம்பி தனுஷன் தெரியுமா? ஏன் கேக்குற? இல்லடா, தம்பி மேல எவனோ ஒருத்தன் கைய வச்சிருக்கான். ஆள் யாருன்னு தெரியல, அதான் தேடிக்கிட்டு இருக்கோம். போற வழியில குருவி கரையில நம்ம தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கேன், விசாரிச்சுட்டு போயிடுவோம். என்னடா சவுண்டே காணோம்? ஒன்றும் இல்லை. தம்பி இங்கே இரு, உள்ள போய் நான் விசாரிச்சுட்டு வந்துடுறேன். ம். ஈஸ்வரிம்மா. யாருப்பா? என்ன புலி? வேம்புலியம்மன் கோயில் வாசல்ல பூ விற்கிறது யாரு? நானும் விப்பேன், என் அக்கா மாவனும் விப்பா. என்ன விஷயம் புலி? 10 நாளைக்கு முன்னாடி நீ அங்க இருந்தியா? ஆமா. பெரியவர் மகனை குத்துன விஷயம் தெரியுமா? நான் பார்த்து தானே ஆஸ்பத்திரிக்கு தாக்கல் சொன்னேன். குத்துனவனை நீ பாத்தியா? அட கிறுக்கு பயல, குத்துன சின்னவர் கூட சேர்ந்து தெரிஞ்சவன் தானே, என்கிட்ட வந்து கேக்குற? யாரு? அதான் அங்க நிக்கிறான், போய் பாரு. ஹலோ சாமி, எங்க இருக்கீங்க? குத்துனவன் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யார் நீங்க? என்ன பார்த்து ஏன் சிரிக்கிறீங்க? சும்மா அழகான பொண்ணை பார்த்தா சிரிக்கிற வியாதி எனக்கு. ஓஹோ, அந்த வியாதிக்கு வைத்தியம் பாக்குறீங்கல்ல? அதுக்கு தானே வந்திருக்கேன். எதுக்கு? ட்ரீட்மெண்ட். ஓ, அழகான பொண்ணை பார்த்து சிரிச்சு அவங்க அண்ணன் கிட்ட அடி வாங்குறதுக்கா? ஹே, என்னாச்சு? சாரிப்பா. சாரி சாரி. இட்ஸ் ஓகே. நான் விளையாட்டாதான் சொன்னேன். சரி பரவாயில்ல. ஐ லவ் யூ. இதுக்கும் ஐ லவ் யூ. முத்தம் கூட தரலாம். ஏய், என்ன தப்பா? நம்ம ரோட்ல நிக்கிறோம் பையா. So what? உனக்கு என்ன சொல்லுவ? நம்ம பேசுறது யாராவது பார்த்தாலே பிரச்சனை ஆடும் தெரியுமா? ஆகட்டும்.
பிரச்சனையால தான் உன் வீட்டுக்கு நம்ம லவ் தெரியணும்னா அப்படியே நடக்கட்டும். நான் தப்பா எதுவும் சொல்லல. சாரி எல்லாம் கேட்க மாட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தெரியுமா? உங்க அப்பா ரொம்ப ஸ்போர்ட்டிவான ஆளு, சீக்கிரம் புரிஞ்சுப்பாருன்னு சொன்ன. சொன்னேன். ஆனா அவர் முகத்தை பார்த்ததும் தைரியமே வர மாட்டேங்குது. அதுக்கு ஒரு தெரப்பி இருக்கு. என்ன தெரப்பி? லிப்பியோ தெரப்பி. அப்படின்னா? அது சீன வைத்தியம். எந்த மாதிரி தெரப்பி அது? அத பண்ணா நிறைய தைரியம், தன்னம்பிக்கை, எனர்ஜி எல்லாமே கிடைக்கும். சத்தியமா. என்ன யோசிக்கிற? எனக்கு அத பண்ண தெரியும். டு யூ வாண்ட் see? சரி, கண்ணு மூடு. எதுக்கு? தெரப்பி பேபி. க்ளோஸ் யுவர் ஐஸ். கண்ணை திறக்கவே கூடாது. இந்த உதடு இருக்குல்ல, இதுல என் உதட்ட வச்சு லேசா அழுத்தணும். என்ன பேபி? தெரியும்டா. அங்க சுத்தி இங்க சுத்தி, அதுவும் லிப்பியோ தெரப்பியா? முத்தம் கொடுக்க வரியா நீ? ஏய், என்ன அவ்வளவு சாதாரணமா பேசுற? ஒரு முத்தம் 1000 வோல்ட் எலக்ட்ரிக் எனர்ஜிக்கு சமம், தெரியுமா? அதுக்கு இப்படி ரோட்ல வச்சு கிஸ் பண்ணுவியா? காதலுக்கு தான் கண் இல்லையே. காதலிக்கிற உனக்கு கண்ணு இருக்கு ராசா. காதல்ல எப்பவும் த்ரில் ரொம்ப முக்கியம் டார்லிங். சின்ன சின்ன சீண்டலும் முத்தமும் தான் அந்த காதலுக்கே அழகு. இடம், பொருள், ஏவல், இந்த பில்லி சோனியம் அதெல்லாம் அதுக்கு தெரியாது. பிலாசபி? லவ். ஓ, இதான் லவ்வா? மோர் அண்ட் மோர் லவ். ஓ, நடு ரோட்ல கட்டி பிடிக்கும், முத்தம் கொடுக்கும். எக்ஸாக்ட்லி. அப்ப கல்யாணம் பண்றது? என்ன சார் பேச்சே காணோம்? நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லைன்னா லவ் வருமா? தோணுச்சு. இன்னொரு தடவை தோணவே கூடாது. நான் ரொம்ப காயப்படுவேன். சாரி. I love you. Love you too da. என்ன சேது, எப்படி இருக்க? கூடவே இருந்து உசுர சாய்க்கிற கிருமிக்கு என் கையால சோறு கொடுக்க வச்சுட்டா சேது. அட ஆமா சாமி, நீங்க கூட உங்க மருமக பேச்ச கேட்டு ஒரு பயப்பிள்ளைய பிடிச்சு உள்ள போட்டீங்களே, அவன் பேரு கூட. துரோகிக்கு பேர் ஒரு கேடாடா. ரைட்டு, வண்டி ராங் ரூட்ல கிளம்புது. சேது நம்ம பைய முதல்ல மனசுல அதை நிப்பாட்டுங்க. அதனால தாண்டா அவனை அறுத்து போடாம இன்னும் பேசிக்கிட்டு இருக்க. டேய், தனுஷ குத்துனவன் யாருன்னு தெரியுமா? சாமி, கோவத்தை குறைங்க. ஆள் தான் தெரிஞ்சு போச்சுல, அடுத்த கட்ட வேலையை பார்ப்போம். என்ன செய்வோம் பிள்ளை? என்ன செய்ய, நறு நறு அறுத்து வீச வேண்டியதான். உனக்கு ஏதாவது சங்கட்டமா? என்ன சேது, பழக்க வழக்கம் மண்டைய குழப்புதா? டேய், குழப்புனா இவனையும் சேர்த்து அறுத்தர்றா. சாமி, பெத்த பிள்ளைய பேசுற பேச்சா அது? தெரிஞ்சா செஞ்சிருப்பானா? இப்படி முதுகுல குத்துனவனோட இவனுக்கு என்னடா ஸ்நேகம் வேண்டி கிடக்கு? முடிஞ்சு போச்சு சாமி, நடக்க போறத பத்தி மட்டும் பேசுவோம். புலே, அவனை தூக்கிரு. சாமி பாத்தீங்களா, இதான் நம்ம பிள்ளைங்கிறது. என்ன சொல்லுச்சு பாத்தீங்களா? சொல்லலனா வெட்டு விழுன்னு பயம்டா. பயமா? இது பாசம் சாமி. தம்பியை குத்துனவனை வேடிக்கை பார்ப்பானா? அவன் கையில சிக்கியிருந்தா அவனே அறுத்து வீசியிருப்பேன். என்ன சேது? அவுத்த பயலா இருக்கியாடா, அவனை நம்பாதடா. அதை எப்படி சாமி, நம்ம பிள்ளைய நாமளே நம்பாம ஊரானைய நம்புவாக? எக்கேடோ கெட்டு ஒழி, உன்னையும் ஒரு நாள் குத்துவான், அப்ப தெரியும். சும்மா கொலபலிய போடாங்க சாமி. என்னைக்காவது எவனாவது என்னை குத்தத்தான் போறேன். சேது கையில சாருது வரந்தேன். டேய் பாருடா, இதுக்கு பேர் தான் விசுவாசங்கிறது.
புள்ளைய திட்டாதே சாமி. நீங்க கிளம்புங்க, என்னை சேர்த்து கொண்டாந்து விட்டுருவாப்ல. டேய், தண்ணியை போட்டுட்டு தூங்கிடாதீங்களா? குடிகாரனோட சேர்ந்தா சந்தேகப்படாம என்ன செய்வாங்க? சரி, நான் கிளம்புறேன், பாத்துக்க. டேய் புலே, இங்க வா. சாமி, அச்சமே வேணாம். அந்த பையன் இருந்த தடமே தெரியாம அழிச்சு போடுறேன். சரி, நான் பார்த்து கவனமா செய்யுங்க. ரைட்டு. என்னடா பாக்குறவன்? இப்படி சல்லிப்பயலாவா இருப்ப? கூட பிறந்தவன் ஆளு சுத்தலாமா? டேய் புலே, தெரியும்டா. தனுஷ் மேல கோவத்துல தெரிஞ்சவன் தானே நீ? அதுக்கு குத்த சொல்லி நானே ஆள் அனுப்புனா? நிரூபிச்சுட்டா? ஆத்திரத்துல கத்திய தூக்குறவன் நீ. நான் அதே தொழிலா செய்யறவன். என்ன ஏமாத்த முடியாது. டேய், நான் அவன் பொண்டாட்டி தான் குத்த சொன்னேன். நெசமாதான். இத்தோட ஆட்டத்தை நிப்பாட்டிக்க. திரும்ப எல்லைக்கோட்டுக்குள்ள வந்த நல்லா இருக்காது. உனக்கு தான் அவர் அப்பா, எனக்கு சாமிடா. அவர் மனசு சங்கடப்படுற மாதிரி எது நடந்தாலும் சாமி ஆடிடுவேன். எல்லா டைமும் இதே மாதிரி காப்பாத்துவேன் நினைக்காத சேது. உன்னை நிப்பாட்டினது நீ செஞ்சது எனக்கு தெரியும்னு சொல்றதுக்கு தான், கூட வர்றதுக்கு இல்ல. டே, நீ போற தடம் ரொம்ப தப்புடா. டக்குன்னு மாத்திரு. அண்ணன் ஸ்தானத்துல இருந்து சொல்றேன். அந்த பய சவாசம் வேணாம். சரி, வரேன். டே டும்கா, பயலுல பூரா தயார் பண்றா. அறுப்புக்கு ரெடி ஆகணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லுண்ணா. டே ருக்கு, கிளம்பிடுறா. எங்க? டேய், எங்கிட்டாவது போயிரு. எங்க அப்பன் காதுக்கு நீ தான் செஞ்சேன்னு விஷயம் போயிருச்சு. சொல்லிட்டியா? டேய், லூசு பைய மாதிரி பேசாதடா. எங்க அப்பா குட்டி புலி அனுப்பி விசாரிக்க சொல்லியிருக்காரு. இது எனக்கே தெரியாது. அதுக்கு பேர்ல புளிய வச்சிருந்தா அப்படியே பாஞ்சு வந்து கழுத்தை பிடிச்சிருவானா? நீ வேறண்ணே. அவனெல்லாம் அப்படியே ரெண்டு கையால தட்டி அப்படியே அவனை ரெண்டு போடு போட்டேன்னு வச்சுக்கங்க, அப்பளமா நொறுங்கிடுவான். டேய், ஆத்திரம் இருக்கிறவனுக்கு அறிவு வேலை செய்யாதுங்கிறது உன் விஷயத்துல சரியாதான் இருக்கு. சல்லி பையல. டேய், நீ எல்லாம் கோவத்துல தான்டா கத்தி தூக்குவ. அவனுக்கு எல்லாம் கத்தி மேலேயே தூங்கி வந்திருக்கிறவனுங்க. இந்த பாரு, உன் பயத்தை உன்னோட வச்சுக்கோ. அந்த எலியை எப்படி சாவடிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். டேய், மென்டலாடா நீ. இந்த பாருக்கு உருவத்தை வச்செல்லாம் ஆளை இடப்படாதடா. எவனை நாம சப்பன்னு சாதாரணமா நினைக்கிறோமோ அவனுக்கு தாண்டா பெரிய செய்யக்காரனா இருக்கானுங்க. இப்போ என்னன்ற நீ? அந்த குடிச்சாத்தானுக்கு பயந்து நான் ஊரை விட்டு ஓடணுன்றியா? இருக்கு, சொன்னா கேளு. டேய், அவன் அவனே வந்து நேரடியா செய்ய மாட்டான்டா. அவன் ஆளுங்க எவனாவது ஒருத்தன் ரோட்ல யதார்த்தமா நின்னுட்டு இருந்தேன்னு வையு, உன்னை லைட்டா கிராஸ் பண்ற மாதிரி வந்து சட்டுன்னு சொருகிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அத நான் பாத்துக்கிறேன். இருக்கு, ரிஸ்க் வேணாண்டா. உசுர பணைய வைக்காத. போற உசுறு சும்மா போகாதுன்னு. எப்படியும் காவியாவை கொண்டு புதைச்சிட்டு தான் போவோம். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். ஆனா உன்னோட இருக்கு என்ன? இனி என்கிட்ட இருந்து உனக்கு போன் வராது. அதே மாதிரி நீயும் எனக்கு போன் பண்றத குறைச்சிக்க. பயப்படாதண்ணா. உசிரி அழிஞ்சாலும் உன்னை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். நான் போனை வைக்கிறேன்.
டேய் குட்டி புலி பாப்போண்டா வா